கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பிச்சை பாத்திரத்தை ஏந்திட்டு நாங்க அலையிறோம்னு சொல்லிட்டு வெக்கங்கெட்டு மானங்கெட்டு நாணங்கெட்டு உலகத்துக்கே சொல்லிட்டு இருக்காரு ஒரு நாட்டோட பிரதமர். இதோட ஒரு கேவலம் எதுவுமே இல்லை. இதுல வேற என்ன சொல்லியிருக்காரு, நம்ம நாட்டுல அந்நிய செலாவணி அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ஒரு எவ்வளவு இருக்கோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வெளிநாட்டோட பணம் தான் அது. ஒவ்வொரு வாட்டி போய் கையேந்தும் போதும் தலை குனிஞ்சி வெக்கி கேவலமா தான் நாங்க போய் கையேந்துறோம். ஏண்டா உங்களுக்கு இந்த பொழப்புக்கு இந்தியா கூட வம்பு தேவையா? இப்படி எல்லாம் பிச்சை கேட்டாதானே அவங்க நாடு உருப்படும். அதாவது இஸ்ரேல் வந்து சாரி அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு படத்துல வடிவேல வந்து கரடி காரி துப்பிடும். அதுக்கு கரடியால் சோ பண்ணப்பட்ட வேந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழாரம் வேற சுட்டுவாங்க அவங்க. அது மாதிரி இஸ்ரேல் சைஸுக்கு அவங்க கூட காரி துப்புனப்புறம் கூட என்னையா என்ன இல்லையே என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு முனீர் சொல்றாரு. பக்கத்துல உட்காந்துறது ஷாபாஸ் ஷெரீஃப் என்ன இல்ல அது முனீருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறார். என்ன இல்லன்னு மாத்தி ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு வெக்கமே இல்லாம அங்க போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. ஒசாமா பின் லாடனை உருவாக்குனது நீங்க, ஐமன் அல் ஜவாரியை உருவாக்குனது நீங்க. உலக தீவிரவாதத்துக்கு ஃபர்டைல் கிரவுண்ட் அந்த அறுவடையை சாகுபடி பண்றதே நீங்க தான். இப்ப பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணும் தெரியாம மிளி பிதுங்கி உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் ஈரான் கூட பிரச்சனை, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் கூட பிரச்சனை. சைனா வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ராசா நீ அணைய தாக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போய் இந்தியா வந்து நீ போட்ட குண்டால அது உடையாம, ஏன்னா நான் கொடுத்துருக்கதெல்லாம் நான் கொடுத்த வெப்பரை தான் நீ யூஸ் பண்ணுவ, அவன் ஜாம் பண்ணி விட்டுருவான், அது கொத்தா கீழே விழும் வெடிக்காம. என் டெக்னாலஜி அவனுக்கு லீக் பண்றது இல்லாம நீ அசிங்கப்பட்டு என்ன அசிங்கப்படுத்தாத ராசா. இன்னொரு திடுக்கிடும் தகவல் உங்களுக்காக. இன்னைக்கு வந்திருக்கிற பிரேக்கிங் நியூஸ், டெல்லியில நடந்த குண்டுவெடிப்புல முக்கியமான தாக்குதல் எதை நோக்கி இருந்ததுன்னா யூதர்கள் வசிக்கும் பகுதிகளும் யூதர்கள் சினகாக்ஸ் அதாவது அவங்களோட புனித ஸ்தலத்தையும், இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலி எம்பசி கூட அதுல லிஸ்ட்ல இருந்தது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் ஜெய்ஹிந்த். வணக்கம். வைரலான ஸ்பீச்ன்றதை தாண்டி ஒரு காமெடியான ஒரு ஸ்பீச் ஒண்ணு, அதான் இன்னைக்கு உங்கள்ட்ட கேள்வியா வைக்க போறேன். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் பேசியிருக்காரு. முப்படைகளின் தளபதி ஆசிம் முனீரை கூட்டிட்டு ஒவ்வொரு நாடா போயிட்டு யாசகம் கேட்டுட்டு இருக்கோம் நாட்டின் வளர்ச்சிக்காக, மனவேதனையா இருக்குன்னு அப்படியே கொந்தளிச்சு பேசியிருக்காரு. சற்றே திருத்தி பேசுவோம். யாசகம் என்பது நிறைய பேருக்கு புரியாது. லோக்கல் தமிழ்ல சொல்லுங்க. பிச்சை. அது நான் சொன்னா நிறைய பேர் கடுப்பாறாங்க. அவங்களே அதாவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. பிரதமரே கொடுத்திருக்காங்க. இந்த ஒப்புதல் வாக்குமூலத்துல இருந்து என்னென்ன தெரிய வருதுன்னு நான் சொல்லட்டுமா? அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நான் பேருக்கு பிரதமரு, ஆனா இன்னொரு பிரதமரும் இந்த நாட்டுக்கு இருக்காரு. முப்படைகளின் சீஃப், ஆர்மி நேவி ஏர்போர்ஸுக்கும் தலைவர் திமிங்கலம் அவர் தான், எனக்கும் பாஸ் அவர் தான். அதெல்லாம் டாவோஸுக்கு போனா கூட புல்லட் ப்ரூஃபோட போறாரு தலைவர். யாரு? பங்கர் முனீர். அவரை பத்தி சொல்றேன். அவரையும் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுல அர்த்தம் என்ன புரியுதுறான்னா, பாகிஸ்தான்ல ஹைபிரிட் மாடல் கவர்னன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேனா? அதாவது ராணுவத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை வந்து ரூல் பண்றாங்க, ஆட்சி பண்றாங்க அப்படின்னு நான் சொன்னேனா? அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் இருந்தாலே தாக்கு பிடிக்க முடியாது. பிரதமர் மாதிரி ஒருத்தரும் தளபதி மாதிரி இன்னொருத்தரும், யாரு பிரதமர் யாரு தளபதி சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கே குழப்பம் வருதா? தலை சுத்துதா? இல்ல சார், எனக்கு என்ன புரியலன்னா, இந்தியா வந்து போருக்குத்தான முப்படைகளின் தளபதியை கூப்பிடுவான், பேசுவான். பிரதமர் வந்து பிச்சை எடுப்பதற்காக முப்படை தளபதி ஏன் கூட்டிட்டு போறாரு கையோட? ஏன்னா
நாளைக்கு காசால வந்து காசு கட்டாமலேயே அவங்கள மெம்பரா சேர்த்திருக்காங்கல்ல ட்ரம்ப், காசா போர்ட் ஆஃப் பீஸ்ல. நான் ஆமா. ஏற்கனவே சொன்னேன்ல, இவர் நாளைக்கு சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் வேலை பார்க்க போறதுக்கு முதல்லயே வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ வைப்பாங்கல்ல எல்லா வேலைக்கும். அந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிருக்காரு இவர் ஆசிம் முனீர். ஐயா உள்ளேன் ஐயா, என்ன மாத்திரம் தேர்ந்தெடுங்க ஐயா, வேற யாரையும் தேர்ந்தெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை பாத்திரத்தை ஏந்திட்டு நாங்க அலையிறோம்னு சொல்லிட்டு வெக்கங்கெட்டு மானங்கெட்டு நாணங்கெட்டு உலகத்துக்கே சொல்லிட்டு இருக்காரு ஒரு நாட்டோட பிரதமர். இதோட ஒரு கேவலம் எதுவுமே இல்லை. இதுல வேற என்ன சொல்லியிருக்காரு, நம்ம நாட்டுல அந்நிய செலாவணி அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ஒரு எவ்வளவு இருக்கோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வெளிநாட்டோட பணம் தான் அது, அவங்க நம்ம அதை வச்சிருக்கணும்னு சொல்லி அதுல வச்சிருக்கோம். ஏன்னா IMF கணக்கு காட்டுறதுக்கு அது தேவை, வேர்ல்டு பேங்க் கணக்கு காட்டுறதுக்கு தேவை. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து வெளிநாட்டு கிட்ட போய் கையேந்தும் போதும், அதாவது பிச்சை கேட்கும் போதும், அது நான் கையேந்துறதுன்னு ஷாபாஸ் ஷெரீப் சொன்னது, ஒவ்வொரு வாட்டி போய் கையேந்தும் போதும் தலை குனிஞ்சி வெக்கி கேவலமா தான் நாங்க போய் கையேந்துறோம். ஏண்டா உங்களுக்கு இந்த பொழப்புக்கு இந்தியா கூட வம்பு தேவையா? இல்ல, எனக்கு அதான் கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர் நடத்திட்டு நாங்க தான் வெற்றி பெற்றோம், அதனால பயந்து போயிடுச்சு இந்தியான்னு சொல்ற நீங்க இப்படி பிச்சை எடுக்கிறீங்களே ஏன்பா? அதான் உங்கள்ட்ட பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு, படைபலத்துல பெருசா இருக்கீங்க, நீங்க தான் பெரிய நாடு இந்தியாவுடன் சொல்றீங்க. பிளேனை வித்தேன்னு சொல்லி இத்தனை நாள் உருட்டுனாங்க, $10 பில்லியன் வரும்னு சொல்லிட்டு. ஒண்ணு இல்ல, எம்பிஎஸ்ன்றது வந்து முகமது பின் சல்மான், சவுதியோட பிரின்ஸ், அதாவது இளவரசர். அதே UAE ஜனாதிபதி வந்து முகமது பின் ஜயித் வரத்துக்கு 3 ஹவர், போறதுக்கு 3 ஹவர், ஆனா மீட்டிங் மொத்தமே 1.5 ஹவர் பிரதமர் கூட. 1 ஹவர் 45 நிமிஷம், 1.25 மணி நேரம் மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுல $4 பில்லியன் டீல் வேற சைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த டீல்ல முக்கிய அம்சம் என்ன, பாகிஸ்தான் சவுதி கிட்ட போட்டதும் $4 பில்லியன் தான், JF-17 டீல். UAE இந்தியா கிட்ட போட்டதும் $4 பில்லியன் டீல் தான். இதுல முக்கிய அம்சம் என்ன, பிராமோஸ் மிசைல்ஸ் கொடுப்போம், ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுப்போம். சவுதி உடனே என்ன சொல்லிடுச்சு, எனக்கு JF-17 வேணாம் ராஜா, சேஃபா நீயே வச்சுக்கோ, என் பணத்தை எப்ப கட்டுவேன்னு மாத்திரம் சொல்லு. கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? பின்ன பறக்கிற விமானத்தையும் போட்டு பிராமோஸ் மிசைல் வச்சு அடிச்சிட்டானா சவுதி அரேபியா இப்ப சண்டை போடாட்டியும் அந்த மொத்த வளைகுடா பகுதியில நான் தான் ரவுடின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கெத்து காட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பவரும் அந்த வலிமையும் அந்த ஒரு தன்மையும் வந்து அஃபெக்ட் ஆயிடாதா? UAE நிலப்பரப்புல சவுதியோட ரொம்ப சின்ன நாடுங்க. அவன் பிராமோஸ் வச்சு கன்ஃபார்மா தெரியும் JF-17 பிராமோஸ் முன்னாடி நிக்காதுன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும். ஏன் சவுதிக்கு தெரியாம இருக்குமா? சாம்பிள் காமிச்சாச்சு ஆல்ரெடி ஆபரேஷன் சிந்தூர்ல. சாம்பிள் இல்ல, மெயின் பிக்சரே காட்டோம், மெயின் பிக்சரே காமிச்சாச்சு. இது வரைக்கும் அதுல இருந்து அவங்க ரிட்டனே வரலையே, இன்னும் அவங்க பேஸையே கட்ட முடியலையே சார். சாப்பிடுறதுக்கே காசு இல்லாத நிலைமையில அவங்களே யாசகம் அந்நிய செலாவணி இன்னிய தேதிக்கு இப்போ இந்த நிமிஷத்துல அவங்களுக்கு இருக்கிறது எவ்வளவுன்னு செக் பண்ண, $16.10 பில்லியன். இதுதான் அவங்க அந்நிய செலாவணி கையிருப்பு. நம்ம எவ்வளவு சொல்லுங்க பாக்கலாம். கிட்டத்தட்ட $705 பில்லியன். 16 எங்க இருக்கு, 700 எங்க இருக்கு? இல்ல 16 முன்ன வரும், 700 பின்னாடி தானே வரும், அதான் 16 தான் பெருசு. ஏன் சார் நீங்க திடீர்னு ஷெபாஸ் ஷெரீப் முனீர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? அவங்களே பார்த்து படிச்சு எனக்கும் அது மாதிரி ஆயிடுதுங்க. நீங்களும் அவங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆயிடுவீங்க. சோ அவங்க பேசுறது அது மாதிரி தான் பேசுவாங்க, பாஸ் பெருசா பெயில் பெருசா அப்படின்ற மாதிரி. இப்போ பாகிஸ்தான்ல இன்னொன்னு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கிறான்னா, ராணுவ தளபதிக்கும் பிரதமருக்கும் 2 பேருக்கும் ஈக்குவலான பவர் இருக்கு. பாகிஸ்தான்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு எவ்வளவு அங்கீகாரம் இருக்கும், அதோட 2 மடங்கு அங்கீகாரம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்காத ராணுவ தளபதிக்கும் உண்டு. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு கவர்மெண்டோட வேலை, அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியது ஆர்மியோட வேலை. ஆனா அதுக்கு நேர்மாறா கவர்மெண்ட்டையும் காப்பாத்தி நாட்டையும் காப்பாத்தி தான் பதவியும் காப்பாத்திக்கிறதுக்கு பங்கர் முனீர் படுற அவஸ்தை இருக்கு. அதுக்கே அவருக்கு ஃபீல்ட் மார்ஷல் என்ற பட்டத்தை கொடுத்துருக்கலாம். இப்ப புரியுதா எதுக்கு அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க, ஐ மீன் அந்த பொசிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு? இதுக்குதான் கொடுத்தாங்க. இல்ல சார், இன்னொன்னு இவங்க பிச்சை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்த காரணம், அதாவது கடன் அப்படின்றது வேற, வாங்கிட்டு திரும்ப கொடுக்கறது.
இது பிச்சைனா வாங்கிட்டு அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதத்தான் அவர் ஏங்க மென்ஷன் அவன் பண்றாரா? எப்ப கொடுப்பான்ட்டு யாருக்குமே தெரியாதுங்க. தெரிஞ்சு தானங்க குடுக்குறாங்க. சைனா ம் கிட்ட வாங்கி சவுதிக்கு கொடுக்கறது, சவுதி கிட்ட வாங்கி யுஏஇ கொடுக்கறது, யுஏஇ கிட்ட வாங்கி சைனா கொடுக்கறது, ரொட்டேஷன் பேசிஸ்ல தானே வாங்கிட்டு இருக்கான் கடன் அவன். அதாவது பொருளாதாரத்துல மேம்பாடு இல்ல. எதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட அவுரங்கசீப், அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேர் அவுரங்கசீப். அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாகிஸ்தானோட மொத்த வருவாயுமே செலவுக்கு தான் போதே தவிர்த்து புதுசா ஆலைகள் தொழிற்சாலை நிறுவனத்துக்கோ புதுசா கட்டமைப்பு எடுத்துட்டு வர்றதுக்கோ யூஸ் ஆகுறது இல்ல. வர காசு வர மாதிரியே செலவு தான் ஆகுது. ம் அப்ப டெபிசிட் தானே, துண்டு தானே இருக்கும் பட்ஜெட்ல. புது ம் கட்டமைப்பு எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அப்ப புது கட்டமைப்புக்கு என்ன பண்ணும்? இந்த பாரு ஐயா, சாமி, ராஜா, நீ போடு சாமி, நீங்க போடுங்க சாமி. சவுதி இளவரசா, ம் 6 அடி 5 அங்குலம் வளர்ந்த மனுஷா, நீ போடு ராஜா. சர்வாதிகாரி சி, என்ன சீன்னு சொல்லாம பிச்சை போடு சி அப்படின்னுவாங்க. ம் ட்ரம்ப் எனக்கு பம்ப் அடிக்காதன்னு சொல்லி பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பிச்சை கேட்டாதானே அவங்க நாடு உருப்படும். இல்ல இவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நம்மளே எங்கேயாச்சும் கொடுத்தாதான்ற நிலைமையில பயங்கரவாதத்தை நிப்பாட்ட போய் வந்து இந்த பீஸ் ஆஃப் போர்டுல சேர்ந்துக்கிட்டு இங்க இருந்து காசா இஸ்ரேல் அங்க என்னென்ன கேட்க கூடாதோ அவ்வளவு வார்த்தைகளையும் சொல்லி கேட்டுட்டாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க அதாவது போறாங்க? அதாவது இஸ்ரேல் சாரி அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு படத்துல வடிவேல கரடி காரி துப்பிடும். ஆஹ் அதுக்கு கரடியால் சோ அண்ட் சோ பண்ணப்பட்ட வேந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழாரம் வேற சூட்டுவாங்க அவங்க. அது மாதிரி இஸ்ரேல் சைஸுக்கு அவங்க கூட காரி துப்புனப்புறம் கூட என்னையா என்ன இல்லையே, என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு முனீர் சொல்றாரு. பக்கத்துல உட்காந்துறது ஷாபாஸ் ஷெரீஃபை. ஷாபாஸ் ஷெரீப் என்ன இல்ல, அது முனீருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறார். என்ன இல்ல என்ன இல்லன்னு மாத்தி மாத்தி 2 பேரும் சொல்லிக்கிட்டு வெக்கமே இல்லாம அங்க போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. ஏடா, உலக உம் தீவிரவாதத்துக்கே வித்தே நீங்க தான். அப்துல்லா ஆசம உருவாக்குனது நீங்க, உசாமா பின் லாடனை உருவாக்குனது நீங்க, ஐமன் அல் ஜவாரியை உருவாக்குனது நீங்க, லஷ்கர் இ தொய்பாவை இன்னும் வச்சிட்டு இருக்கிறது நீங்க, ஜெய்ஷே முகமதை வச்சிட்டு இருக்கிறது நீங்க, தாலிபானை உருவாக்குனது நீங்க. உலக தீவிரவாதத்துக்கு ஃபர்டைல் கிரவுண்ட், அந்த அந்த அறுவடையை சாகுபடி பண்றதே நீங்க தான். எந்த டெரரிஸ்டாவது பாகிஸ்தானோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ உறவு இல்லாம யாராவது டெரரிசம் பண்ண முடிஞ்சிருக்கா உலகத்துல இன்னி வரைக்கும்? ஹமாஸா அவங்க கிட்ட இருக்கிற இந்த ஆயுதங்கள்ல இவங்க எடுத்துப்பாங்களாம். அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணுவாங்களாம். அதாவது அவங்க கிட்ட இருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து அவர்களை செயலிழக்க செய்வாங்களாம். உம் இப்படி ஹமாஸ் எடுத்துட்டு போய் பாகிஸ்தான்ல விட்டு இந்தியாவுக்குள்ள ஊடுருவ சொல்றதுக்கா? இன்னொரு திடுக்கிடும் தகவல் உங்களுக்காக. உம் இன்னைக்கு வந்திருக்கிற பிரேக்கிங் நியூஸ். டெல்லியில நடந்த குண்டுவெடிப்புல முக்கியமான தாக்குதல் எதை நோக்கி இருந்ததுன்னா யூதர்கள் வசிக்கும் பகுதிகளும் யூதர்கள் சினகாக்ஸ், அதாவது அவங்களோட புனித ஸ்தலத்தையும், இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலி எம்பசி கூட அதுல லிஸ்ட்ல இருந்தது. உம் ஏன்னா ஹமாஸ் பாகிஸ்தான் வழியா இஸ்ரேலை தாக்கணும், அதுவும் இந்தியால தாக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஹமாஸ பாகிஸ்தான் போய் அவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸை பிடிப்பானா? உம் சொல்றதுக்கே காமெடியா இல்ல இது? அதான் பெஞ்சமின் நித்தியாகு எப்படியெல்லாம் ஒரு சர்வதேச லெவல்ல ஒரு நாட்டை பத்தி எப்படியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அவர். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க அந்நிய செலாவணி இருக்கிற நிலை இந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பலூச்சிஸ்தானை கிட்டத்தட்ட கையே கழுவிட்டாரு ஆசிம் முனீர், தெரியுமா? அமெரிக்கா ஒரு கப்பல் அமைச்சிருக்கு, ஆயுதம் இருக்கிற கப்பலை. பலூச்சிஸ்தான் வழியா பாகிஸ்தான் வழியா போய் ஈரான்ல போய் கலர்ச்சியை உண்டாக்குறது. அந்த கப்பலை ஈரான் ட்ரோன் வச்சு அடிச்சிட்டாங்க, அந்த கிடங்கியும் அடிச்சிட்டாங்க. இப்ப பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணும் தெரியாம மிளி பிதுங்கி உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் ஈரான் கூட பிரச்சனை, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் கூட பிரச்சனை, இந்தியா கூட நான் சொல்ல தேவையில்லை. இது நடுவுல இந்தியால கட்டியிருந்த அணைகளை தாக்கறதுக்கு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. சைனா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ராசா
நீ அணைய தாக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போய் இந்தியா வந்து நீ போட்ட குண்டால அது உடையாம, ஏன்னா நான் கொடுத்துருக்கதெல்லாம் நான் கொடுத்த வெப்பனை தான் நீ யூஸ் பண்ணுவ, அவன் ஜாம் பண்ணி விட்டுருவான், அது கொத்தா கீழே விழும் வெடிக்காம. என் டெக்னாலஜி அவனுக்கு லீக் பண்றது இல்லாம நீ அசிங்கப்பட்டு என்ன அசிங்கப்படுத்தாத ராசா. 10க்கு அவன் திருப்பி அடிச்சான்னு வச்சுக்கோ, என்னோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நான் உனக்கு கொடுத்த சிஸ்டம் எல்லாம் டம்மி பீஸ் தெரிஞ்சிடும் உலகத்துக்கு. திரும்பி எந்த வாங்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். நீ கெட்டு என்னையும் கெடுக்காத ராசா, நீ ஒன்னும் பண்ணாம இரு. ஒரு படத்துல சொல்லுவாங்களே, எந்த ஆணிய நான் எடுக்கட்டும் அப்படின்னா, நீ எடுக்கிறது எல்லாமே டேஷ் 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 அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. ஆமா. சோ இதுதான் பாகிஸ்தானோட நிலைமை. They சரி, have been clearly warned by China not to attack India. இல்ல சமீப இந்த டெல்லி வெடிகுண்டை சொன்னீங்க, யூதர்களை குறிவைத்து அப்படின்னு. அதே நேரத்துல இந்த பகல்காம் தாக்குதல் நம்ம திரும்ப ஆபரேஷன் சிந்துருன்ற வகையில அடிச்சாலுமே அதற்கு மூளையாக செயல்பட்டது யார்? குறிப்பாக நம்ம நாட்டில இருந்து உதவி பண்ணாம இது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அந்த உதவி பெய்ய நபர்களை எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க நம்ம நாட்டு அரசு? நல்ல கேள்வி. அதுல நான் சில பேரோட பேரை வந்து நான் படிக்கிறேன். அதுல முக்கியமான தீவிரவாதிகள், அதாவது மாஸ்டர் மைண்டா இருந்து வேலை பார்த்தவங்க, மூளையாக இருந்து வேலை பார்த்தவங்க பேர் வந்து தாஹிர் அபீப் அலைஸ், ஹம்சா அப்கானி அலைஸ், ஹபீப் அப்கானி அலைஸ், ஹபீப் கான் அலைஸ், அபு ஹம்சா. ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் பாருங்க. அதான் சொல்றோம்ல, நம்ம சொல்றோம்ல, ஆசிம் முனீர் அலைஸ், பங்கர் முனீர் அலைஸ், ஃபீல்ட் மார்ஷல் முனீர், அது மாதிரி. அங்க ராணுவத்துக்கும் இத்தனை துணை பெயர்கள், தீவிரவாதிக்கு இத்தனை துணை பெயர். ஏன்னா ராணுவம் பண்ற வேலையை தானங்க தீவிரவாதி பண்ணிட்டு இருக்கான் பாகிஸ்தான்ல. பாகிஸ்தான் ராணுவம் என்ன சண்டை போடுது? தீவிரவாதி தானே அவனுக்கு வேலை சண்டை போட்டுட்டு இருக்கான். அவுட் சோர்ஸ்ட் போரையே அவுட் சோர்ஸ் பண்ண ஒரே நாடு பாகிஸ்தான் தான். நெக்ஸ்ட் அவனையும் அன்னோன் கன்மன் போட்டாங்க, யாரோ சுட்டாங்க. அடுத்து பிலால் அப்சல் அலைஸ் சுலைமான் ஷா, இவனும் பாகிஸ்தான் நேஷனல், லஷ்கர்-இ-தொய்பாவோட முக்கியமான ஆபரேட்டிவ். இவனையும் வந்து யாரோ போட்டாங்க, சுட்டுட்டாங்க. அவன் காலைல வீட்டுல இருந்து வெளியே டீ குடிக்க நடந்து வரும்போது சுட்டாங்க, ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் 3வது ஒரு ஆபரேட்டிவ ஆபரேஷன் மகாதேவ் அப்போ இந்தியாலேயே சுட்டிருக்காங்க. இது இல்லாம இன்னொருத்தன் இருக்கான், குராம் ரசூல் மார்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட தம்பி லஷ்கர்-இ-தொய்பாவோட இதுவா டெரரிஸ்டா இருந்திருக்கான். இவன் அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கரா இருந்தான். இவனையும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது யாரோ ஒரு சிவிலியன் சுட்டுட்டான். சிவிலியன் கிட்ட எப்படி துப்பாக்கி வரும்? யாரோ ஒரு சிவிலியன் சுட்டுட்டான். இது இல்லாம 28 ஜனவரி அன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த அவரோட நம்பர் கூட சொல்றேன், PA 44-300 அவரோட சர்வீஸ் நம்பர். பேர் வந்து இம்ரான் கான் அலைஸ் இம்ரான் தயால், அதுக்கும் அலைஸ் தான். லெப்டினன்ட் கர்னல் இம்ரான் தயால் அலைஸ் இம்ரான் கான் பேரு. இவர் வந்து GSO 1 ஆபரேஷன்ஸ் 12 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், POJK, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர், அந்த சைட்ல அந்த பக்கம் இருக்கிற 12 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், அதுல அந்த பிரிவை சேர்ந்தவர், பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர். இவர் தான் மூளையா செயல்பட்ட ஆள். இவர் துரை என்ன பண்ணியிருக்காரு, டேரா இஸ்மாயில் கான் போயிட்டு அது வழியா ஆப்கானிஸ்தான்ல போய் தாலிபான்ல ஊடுருவி தாலிபான்ல பெரிய அமளி துமளி ஏற்படுத்தி நான் என்ன பண்றேன் பாருன்னு போயிருக்காரு. அவர் கூட 2 பேர் போயிருக்காங்க, 3 பேரையும் போட்டாங்க. அதுவும் அன்னோன் கன்மன். அன்னோன் கன்மன் யாருன்னு கேட்க கூடாது நீங்க. அடுத்த கேள்வி அதுவா வச்சீங்கன்னா அன்னோன் கன்மன் தான், அவ்வளவுதான். பாகிஸ்தானியர்களாகவும் இருக்கலாம், ஈரானியர்களாகவும் இருக்கலாம், ஆப்கானியர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் இந்தியாவுக்கு நட்பு கொண்டவர்களாகவும் இருக்கலாம், இந்தியாவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்கலாம், பாசம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம், பணம் வாங்கியவர்களாகவும் இருக்கலாம், ஈரானிடம் பணம் வாங்கியவர்களாகவும் இருக்கலாம். பாசிபிலிட்டி இருக்கலாம்.
ஆனா ஒண்ணு உண்மை, போட்டது உண்மை, சுட்டது உண்மை, செத்தது உண்மை. வாரத்துக்கு குறைந்தது 7ல இருந்து 8 பேர் இது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப லஷ்கர் தொய்பா ஆபரேட்டிவ்ஸே வந்து பயப்படுறாங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு. அதனாலதான் ஆசிம் முனீர் இன்னைக்கு பாவல்பூர் போயிருக்காரு ஆர்மியோட ட்ரைனிங் இதை பாக்குறதுக்கு. ரெண்டாவது, பாவல்பூர் போனதுக்கு இன்னொரு காரணம் எதுக்குறான்னா, ஜெய்ஷே முகமதோட தலைமையகமும் பாவல்பூர்ல தான். அவங்கள போயிட்டு தோல்ல தட்டி கொடுத்து, பயப்படாத நான் இருக்கேன், நீ தைரியமா பண்ணு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்கறதுக்கு போயிருக்காரு. அடி நீயா வாங்குற, நான் தானே வாங்குறேன்னு அவன் சொல்லியிருக்கான். என் குடும்பத்தை 12 பேரை போட்டாங்கயா, நீ என்ன பங்கர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்ட, நான் எதுல போய் ஒளிகிறதுன்னு அவன் கேட்டிருக்கான். ஆமா, இப்ப புரியுதா பாகிஸ்தானோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு? இதுதான் பாகிஸ்தானோட பிரச்சனை. இறுதியாக பாகிஸ்தான் என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த முடிவு எடுத்தா ரைட், நீ ஏதோ நீனு ஒரு நாடுன்னு இந்த உலகத்துல பார்க்கப்படுவேன்னா என்ன முடிவு எடுத்தா சரியா வரும்னு நினைக்கிறீங்க? நாளா உடஞ்சிருக்கு. எப்படி பலுச்சிஸ்தான் 1, பாகிஸ்தான்ல ஒரு 3. எனி டவுட்? நீ நாடா இருக்கிறதுக்கான தேவை என்றோ காலாவதி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ இருக்கிறதே வேஸ்ட். ராணுவம் பண்ற வேலையை ராணுவம் பண்றது இல்ல, ஆட்சியாளர்கள் பண்ற வேலையை ஆட்சியாளர்கள் பண்றது இல்ல. அப்ப அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணாதப்போ இருந்து என்ன பிரயோஜனம்? சிந்து தேஷ் மூவ்மெண்ட் சிந்துல ஓடிட்டு இருக்கு. பலூச் லிபரேஷன் ஆர்மி வேற ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் இன்னொரு வாட்டி தாக்கி இருக்கு. அங்க இருக்கிற ஐஎஸ்ஐயோட ஆபீஸ வேற தாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட கைபர் பக்தூன்வா கைய மீறி போயிடுச்சு. சோ உங்ககிட்ட இருக்கிறது இன்னைக்கு என்ன, பஞ்சாப் மாகாணம் மாத்திரம்தான். சோ பஞ்சாபை நீ வச்சுக்கோ, பாகிஸ்தான் ஆர்மி வச்சுக்கிட்டோ, மத்ததுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டு அவ்வளவுதான். சிம்பிள் சொல்யூஷனுங்க. இருந்து என்னத்தை கழட்ட போறாங்க அவங்க? இது வரைக்கும் என்னத்தை பண்ணிருக்காங்க? சண்டையில தோத்ததுக்கெல்லாம் மெடல் வாங்குற ஒரே ராணுவம் அவங்க தாங்க. சண்டையில தோத்ததுக்கெல்லாம் ஃபீல்டு மார்ஷல் பண்ற ஒரே அதிகாரிங்க இருக்கிற ராணுவமும் அவங்க தாங்க. தீவிரவாதிகளை ஏவி விட்டு நாங்க ராணுவம் சொல்லிக்கிற ஒரே ராணுவம் அவங்க தாங்க. ஐஎஸ்ஐ மாதிரி சால சிறந்த உளவு அமைப்பு எதுவும் இல்லைன்ட்டு அவங்களே தோல் தட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஐஎஸ்ஐ மூக்கு கீழே தானே அன்னோன் கன்மன் ஆபரேட் ஆயிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியுது? இதை வந்து இந்திய அரசு எப்பயோ கையில் எடுத்திருக்க வேண்டும், இந்த அன்னோன் கன்மன் ஸ்ட்ராட்டஜியை. அதுக்கண்டு இந்தியா பண்ணுதுன்னு நான் சொல்ல, வேற யாரோ பண்றாங்க. பண்றவங்க கூட ஏதோ ஆதரவு மறைமுகமா நேர்முகமா என்னைக்கோ கொடுத்துருக்கணும். ஆனா ஜெய்ஷே முகமதுக்கும் லஷ்கர் தொய்பாக்குமே உள்ள ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஐஎஸ்ஐ வந்து ஜெய்ஷே முகமதுக்கு வந்து முன்ன மாதிரி பணம் கொடுக்கறது இல்லையா? ஏன்னா பெரிய பெரிய அட்டாக் எல்லாம் லஷ்கர் தொய்பா தான் பண்ணிட்டு இருக்கு. அதனால ஜெய்ஷே முகமது என்ன பண்றான், லஷ்கர் தொய்பாவை போட்டு கொடுக்குறான், இல்ல கொன்னுடுறான். லஷ்கர் தொய்பா என்ன பண்றான், அதுக்கு ஜெய்ஷே முகமதை கவுண்டர் கில்லிங் பண்றான். நம்ம ஊர்ல ரவுடி நடக்கும் பாத்தீங்களா, அது நடந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த உடமைப்புமானாலும் பாகிஸ்தான் மாதிரி அப்பட்டமா மும்பைக்குள்ள தீவிரவாதிகள் அனுப்பு மாதிரி அனுப்ப தேவையில்லை. சில நாடுகள் அந்நிய செலாவணி அதிகமா வச்சிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு $700 பில்லியன், ஒரு $1000 பில்லியன் பணம் வச்சுட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? காசை தூக்கி போட்டா வேலை பண்ணிட்டு போறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. பாகிஸ்தான் ரூபாய் எவ்வளோ ஒரு டாலருக்கு? தோராயமா $300 கிட்ட வருது. 300 கிட்ட வரும்போது என்ன ஆக போகுது? பெரிய செலவாது. காசை தூக்கி போட்டோமா, வேலையை முடிச்சோமா, போனோமா. ஒரு புல்லட் தானங்க செலவு. இதுக்கு பிளேனை அனுப்பி கரெக்டா டார்கெட் பண்ணி அது குண்டு மழை பொழிஞ்சு அந்த குண்டு போய் தாக்கிச்சப்புறம் இங்க அதுக்கு சப்போர்ட்டா அது செடியா அடிச்சுது, காக்காவை அடிச்சுதுன்னு இங்க சொல்றதுக்கு 10 பேர் இருந்து, இது ஆனா பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, யார் போட்டான்னு தெரியாது, யார் செத்தான்னு தெரியாது. மொத்தத்துல வேலை நடக்குதா இல்லையா, இதுதான் மெயின். அதனாலதான் இந்த அன்னோன் கன்மன் ஸ்ட்ராட்டஜி இஸ் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அது யார் பண்ணாங்களோ அவங்களா கோடி நன்றி. யார் பண்ணாலும் அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. நேத்து பவன் கபூர் வந்து ஈரானுக்கு போயிட்டு வந்திருக்காரு, டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவர் கூட ஒரு குழு போயிட்டு வந்திருக்கு, ஈரான் போயிட்டு வந்திருக்கு.
அலி லர்ஜானி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்திச்சிருக்காங்க. அது முக்கியமான காரணம், சாபஹார் நம்மளோட போர்ட் இருக்கு, நம்ம பணம் போட்ட முதலீடு பண்ணியிருக்கிற போர்ட். அந்த போர்ட்டை வந்து நாளைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு போர் வந்தா அதை எப்படி பராமரிக்கிறது, எப்படி அதுல இருக்கிற கட்டமைப்பை காப்பாத்திக்கிறதுன்ற அளவுல பேச்சுவார்த்தைகளும் மற்ற இதர பேச்சுவார்த்தைகளும் நடத்தி இருக்காங்க. போர் வராம எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்கடான்னா, இந்தியாவுக்கு வந்து அரபு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் 2016 மீட்டிங் நடந்தது. அப்புறம் இப்ப நடக்குது. கிட்டத்தட்ட 16 பெட்ரோலுக்கு வந்து டாலர் தான் பிணைப்பா இருந்தது. இன்னைக்கு டாலருக்கும் பெட்ரோலுக்கு இருக்கிற பிணைப்பு உடஞ்சுக்கிட்டே வர சூழ்நிலையில இப்ப மீட்டிங் நடத்துறாங்க வேணுமென்ட்டு. ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையில ஒமான் நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, சொமாலியால இருந்து வந்திருக்காங்க, மொரிஷியானால இருந்து வந்திருக்காங்க, கெமரூன்ல இருந்து வந்திருக்காங்க, டிஜிபுட்டில இருந்து வந்திருக்காங்க, லிபியால இருந்து வந்திருக்காங்க, யுஏஇல இருந்து வந்திருக்காங்க, சவுதியில இருந்து வந்திருக்காங்க, திரும்பி அதை விட்டா பாலஸ்டைன்ல இருந்தும் வந்திருக்காங்க. இந்திய பிரதமர் பெஞ்சமின் நித்தியாவு சந்திக்க போறார் அடுத்து. பாலஸ்டைனோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இதுல இருந்து தெரியுதா இந்தியாவோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு. ஷாபாஸ் ஷெரீப் எல்லாரையும் ஓடி போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு வாட்டி நான் போய் பார்க்கும் போதும் வெக்கி தலை குனிஞ்சுதான் அவங்க கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. அவங்க போடுற கண்டிஷனுக்கு எல்லாம் தலையாட்ட வேண்டியதா இருக்கு. நம்ம பேங்க்ல இருக்கிற பணத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்கு இப்படின்னு அவர் பேசுறாரு. யாருக்கா இப்போ இவங்க எல்லாம் எப்படி வராங்க, நம்ம 2 பேரும் ஈக்குவல் பங்குதாரர்கள் அப்படின்ற பேச்சுக்காவது வராங்க. இல்ல ஐயா கொஞ்சம் எங்களுக்கும் வர்த்தகத்தை கொடு, பிசினஸ் கொடுங்க, உங்க டெக்னாலஜியை ஷேர் பண்ணுங்க, என்கிட்ட இருந்து என்ன கொஞ்சம் வாங்கிக்கோங்க, கிவ் அண்ட் டேக் பாலிசி நம்ம கிட்ட வந்தா. அங்க ஓன்லி டேக் பாலிசி, நோ கிவ். கொடுக்கறதுக்கு இருந்தா தானே. கொடுக்கறதுக்கு இருக்கிறது ஒரே ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான்ல இருந்து என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு தெரியுமா? ஐடி, இன்டர்நேஷனல் டெரரிசம் கொடுக்க முடியும், கழுதை கொடுக்க முடியும். இது 2 தான் அவங்களோட பெரிய உற்பத்தி. அப்ப ஏங்க பாகிஸ்தான் நேஷனல் அசம்பிளி, அதாவது அவங்களோட பாராளுமன்றத்தையும் அனௌன்ஸ் பண்ணாங்க இம்ரான்கான் பிரதமரா இருக்கும்போது, போன வருடத்துக்கு இந்த வருடத்துக்கும் கழுதைகளோட எண்ணிக்கை வந்து இனப்பெருக்கம் அதிகமாயிருக்கு, எண்ணிக்கை அதிகம். இதெல்லாம் பார்லிமெண்ட்ல சொல்ல வேண்டிய விஷயமா? சோத்துக்கு சிங்கி அடிக்கும் போது கழுதை எண்ணிக்கை வளர்ந்தா என்ன, வளராட்டி என்ன? அதை விட்டா தீவிரவாதிகளோட எண்ணிக்கை, எது கழுதை எது தீவிரவாதினே வர புரிய மாட்டேங்குது. சோ இந்த சூழல்ல இத்தனை நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், அரபு நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது, அரப் லீக் இந்தியா மேல அந்த இம்பார்ட்டன்ஸை காட்டுறது வந்து இது ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட், அதாவது புவிசார் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுது. உலகம் வந்து அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்க பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பை வந்து உன்னித்து கவனிக்குது. குறிப்பா இந்த பிரிக்ஸ் அமைப்புல இருக்கிற ஆர்ஐசி, ரிக் அப்படின்னுவாங்க, ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த 3 நாடுகளை உன்னிச்சு கவனிக்குது. இதுல ரிக்ன்றதுக்கு முக்கியத்துவம் சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். உலகில் அதிகமான வளங்களை கொண்ட நாடு ரஷ்யா, அதிகமான உற்பத்தி கொண்ட நாடு சைனா, அதிகமா பெரிய சர்வீஸ் செக்டார் பிளஸ் அதிகமான அதை வாங்கும் திறன் கொண்ட நாடு, பொருட்களை வாங்கும் திறன் கொண்ட நாடு இந்தியா. இந்த 3 நாடுகளோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோம்னா தோராயமா $24 பில்லியன் கிட்ட, ட்ரில்லியன் கிட்ட வரும். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் பாருங்க, அதையும் இதையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தா $50 ட்ரில்லியன் கிட்ட வந்துருது. 48-49 ட்ரில்லியன் கிட்ட வந்துருது. சோ அப்படி யூரோப்புக்கும் பாலமா இருக்கிறோம், இந்த பக்கம் பிரிக்ஸுக்கும் பாலமா இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த வளைகுடா நாடுகள், இன்னும் சொல்ல போனா அரபு நாடுகளுக்கும் பாலமா அமையறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உலகம் அமெரிக்காவை சுத்திட்டு இருந்த காலம் போய் மெதுவா இந்தியாவை பக்கம் திரும்புற காலம் வந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல இந்தியா வந்து உலக பொருளாதாரத்துல 17% இருந்தது. அந்த காலம் விரைவில் வரும். அதுதான் விகசித் பாரத்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்றாரு, விஸ்வகுருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லோருக்கும் நண்பனாக இருக்கலாம், எல்லோரும் வளரட்டும், நாமும் வளரட்டும், பாகிஸ்தான் தவிர. ஓகே சார், நன்றி.